ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. உளுந்தம்பருப்பி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு உளுந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுபட்டுட வேண்டாம், லைட்டாக வறுத்து எடுத்திங்கன்னா போதும். ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், சரியாக இருக்கும். பொட்டுக்கடலையும் 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் 2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். 2 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். 2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடராக இருந்தால் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் வெல்லம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் அரை கப் நெய் சேர்த்துருக்கேன். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நெய் லைட்டாக ஹீட் ஆகினதுக்கப்புறம் அரைச்ச உளுந்து பொட்டுக்கடலை பவுடரை இது கூட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதை நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், இருந்தாலும் நெய்யில் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளை பாகுவை நல்லா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லா கொதிக்க கொதிக்க கெட்டியாகிடும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஹையில் லோவில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு திக்காகிடுச்சு, இன்னுமே திக்காகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், முதல்ல தண்ணியாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்ச உளுந்தம்பருப்பி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஈவனாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க. ஹீட் கம்ப்ளீட்டாக ஆகட்டும். இதை நீங்கள் பிளேட்டில் ஆட் பண்ணலைனாலும் ஒரு பட்டர் ஷீட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக ரோல் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு கத்தி வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து வாடையே பிடிக்காதவங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பாக பெண்களுக்கு ரொம்பவே நல்லது உளுந்து சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த உளுந்தம்பருப்பியை வீட்லேயே ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த விளாக் முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.